Hello friends, welcome back to Kirthu. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி உப்புமா. இந்த ராகி உப்புமா செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷமே போதும். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ராகி மாவு 1 கப், தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் கடுகு தாளிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன், 4 வரமிளகாய், 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க ராகி மாவை போட்டுக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு தான் நம்ம இதை பிசையணும். ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிடாதீங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் இதை பிசையணும். ஸோ இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம இப்படி கையில் பிடிச்சா இந்த மாதிரி உருண்டையாக வரணும். அதுக்காக ரொம்பவும் கொல கொலன்னு இருக்கக்கூடாது, உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ பேன் ஹீட் ஆயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாவும் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை தழையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க ராகி மாவை இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. எண்ணெய் இடையில ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காமல் நீங்கள் இதை கிளறிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் விட்டு வறுத்தா தான் அதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ராகி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி இதை கழுவி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால அடிக்கடி இதை இந்த மாதிரி கழுவி விட்டுட்டே இருங்க. இதோட பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆயிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம். அப்படி இல்லை சரி தெரியல அப்படின்னா நீங்கள் இதை எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாவு பதம் அதில் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இறக்கிடலாம் இதை. ஸோ நம்மளோட சூடான சுவையான ராகி உப்புமா ரெடி. ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வாரத்தில் ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவும் ஹெல்த்தியாகவே இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கிருத்து ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.